கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையில 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகாலை வேளையில அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் இணைந்திருங்கள். கடந்த வாரத்திலே மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18 முதல் 20 ஆகிய வசனங்களை நாம் தியானித்து கொண்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியை நாம் தியானிக்க போகிறோம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாலிப வயசுல நான் ஸ்கூல் படித்தேன், நான் காலேஜ் படித்தேன், நான் கிறிஸ்டியன் ஸ்கூல்ல படித்தேன், நான் கிறிஸ்டியன் காலேஜில் படித்தேன் அப்படிம்பாங்க. எங்கள் அம்மா அந்த காலத்தில் கிறிஸ்டியன் ஸ்கூலில் படித்தாங்க, கிறிஸ்டியன் காலேஜில் படித்தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டில் என்னை சின்ன வயசுலேயே சர்ச்சைக்கு கூட்டு போக ஆரம்பித்தாங்க. ஆனால் எங்கள் அம்மா ஃபேமிலி ஃபுல்லாகவே ஹிந்து ஃபேமிலி தான். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மனம் திரும்ப ஆரம்பிக்கும் போது தான் வளர்ச்சி. சில குடும்பத்திலே ஞானஸ்தானம் எடுத்து கடமைக்கு அப்படியே வார வாரம் சர்ச்சைக்கு போயிடுவாங்க. அதில் இப்போ கடைசி காலத்தில் சில குடும்பங்கள் இருக்கிறது, செல்போன் சர்ச்சைக்கு கொண்டு போவாங்க, கையில் பைபிள் கொண்டு போக மாட்டாங்க. சில குடும்பத்தில் கையில் பைபிளை கொண்டு போவாங்க, அதை திறக்க மாட்டாங்க. சில குடும்பத்தில் சர்ச்சில் மட்டும் கையில் பைபிளை திறப்பாங்க, ஆனால் வீட்டில் வந்து பத்திரமா ஒரு செல்ஃப் வச்சு பீரோவில் பூட்டிடுவாங்க. இப்படி நிறைய குடும்பம் இருக்கு. ஏன் ஞானஸ்தானம் எடுத்தாங்க அவங்களுக்கும் தெரியாது. சில குடும்பத்தில் ஞானஸ்தானம் எடுத்து பழைய பாவத்தில் வாழ்கிற ஜனங்கள், ஏகப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. சில குடும்பத்தில் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லி ஆசையாக இருக்கு, வீட்டில் ஞானஸ்தானம் எடுக்க விட மாட்டுக்காங்க. சில குடும்பத்திலே ஃபஸ்ட்டு ஒரு தடவை சின்ன வயசில் சர்ச்சைக்கு போகும்போது, சர்ச்சில் பெயரிடும்போது ஞானஸ்தானம் கொடுத்துருக்காங்க. வெளியில் போயும் ஆவிக்குரிய திருச்சபையில் போய் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. இப்படி பல காரியங்கள் நம்ம சொல்லலாம். இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, சீசர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், விசுவாசிகள் என்ன செய்ய வேண்டும், கடைசி காலத்துல என்ன செய்து கொண்டு இருக்கிறோம். ஏன் இந்த மெசேஜை மறுபடியும் உங்களுக்கு சொல்லி தர வேண்டியது அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில பல காரியங்களை கற்றுக்கொள்ளும் போது, நாங்க எப்பவுமே ஃபேமிலியா வீட்டுல பேசும்போது சொல்லுவேன், நான் சின்ன வயசுல சர்ச்சைக்கு போனேன், ஒரு விவரமும் தெரியலையே, சார் எப்படி மாட்டிக்கிறேனே அப்படிம்பேன். ஏன் அதை சொல்ல வேண்டியது அப்படின்னா, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதே கிடையாது, ஜெபிக்கிறதே கிடையாது, தேவனோட நாமத்தை துதிக்கிறது கிடையாது. இஷ்டம் போல வளர்ந்தாச்சு, இஷ்டம் போல கடனும் பின்னாடி வளர்ந்துட்டு எல்லாமே அழிஞ்சு போச்சு. ஆனால் கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது தெரியுது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு எழுதப்பட்டு. இன்று எத்தனையோ குடும்பத்துல, எத்தனையோ நாட்டுக்குள்ள இருந்து செய்தி கேட்குறீங்க. உங்க வீட்டுல கையில பைபிள் இருக்கா? ஒரு கேள்வி. நீங்க எல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தீங்களா? இதையெல்லாம் ஏன் நம்ம கேட்க வேண்டியது அப்படின்னா, நிறைய குடும்பத்துல ஞானஸ்தானம் எடுக்காமையே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நீங்க இருக்கிற பக்கத்துல சர்ச்சில் போய் ஞானஸ்தானம் எடுக்கணும், மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும், ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்படணும். நித்திய ஜீவனுக்குள்ள போகணும் அப்படின்னா
தேவன் நமக்கு என்ன கட்டளை கொடுத்தாரோ அந்த கட்டளைக்கு கீழ்ப்படியணும். இதையே ஆன்லைன் மூலியமா சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, சில குடும்பத்திலே 40 வருஷமா 50 வருஷமா சர்ச்சுக்கு போறாங்க. ஞானசானமும் எடுக்கல, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதும் கிடையாது. இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வேதனையான காரியம். இதையும் ஏன் நம்ம காலையில சொல்ல வேண்டியது அப்படின்னா, இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பிள்ளைகள் அப்படிதான் வளர்க்குறாங்க. ஏன் சில குடும்பத்துல பெற்றோர் கூட அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்களும் கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. பிள்ளைகளையும் கையில பைபிள் எடுத்து வாசிக்க சொல்ல மாட்டாங்க. வீட்டுல பேரன் பேத்திலாம் இருப்பாங்க. கையில செல்போன் கொடுத்துட்டு நல்ல கேம் விளையாட இல்ல நல்ல வீடியோ பார்க்க பழகுறோம். அம்மா அப்பா தான் கொடுக்குறாங்க. அதை பழக்கப்படுத்துறது யாரு அப்படின்னா வீட்டுல பெரியவங்க தான். நியாய தீர்ப்பு நாள்ல எல்லார்ட்டையும் கணக்கு கேட்பாரு. அதனால தேவனருளியப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் கேட்குறீங்களோ, நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு ஆயத்தப்படுத்துற மட்டும்தான் நம்ம வேலையை தவிர வேற ஒரு வேலையும் கிடையாது. அதனால காலையில கொஞ்ச நேரம் நீங்க செய்தி கேட்குறீங்களா, உங்க குடும்பத்துக்குள்ள என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்கு ஒரு பேப்பர் எடுத்து ஒரு டைரி எடுத்து எழுதுங்க. என் கணவர் இன்னும் ரட்சிக்கப்படலை, என் கணவர் ஞானஸ்தானம் எடுக்கல, எங்கள் வீட்டில் நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் ஆனால் கையில் பைபிள் வாசிக்கல, எங்கள் வீட்டில் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும் ஆனால் குடும்ப ஜெபம் இல்லை. இப்படி என்னென்ன பாயிண்ட் இருக்குது, ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் வரும். அதெல்லாம் வீட்டில் எழுதி பாருங்க. ஒரு வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது அதை முதல்ல கண்டுபிடிங்க. கடன் இருக்குது, வீட்டில் பிரச்சனை இருக்குது, போராட்டம் இருக்குது, வியாதி இருக்குது, இதை மட்டுமே சில குடும்பத்தில் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. வீட்டில் ஒருமனப்பட்ட ஆவி இருக்காது. பையன் சொன்னபடி கேட்க மாட்டான். பிள்ளை இஷ்டம் போல் இருப்பா. காலையில் நல்ல சௌரியம் போல் லேட்டாக 9 மணிக்கு போனோம் அப்படின்னா 8:15 எந்திரிக்கிறது. அப்படியே எந்திரிச்சு அந்தால குளிக்காமல் கிளம்பி போகிறது. இதெல்லாம் ஏகப்பட்ட வீட்டில் ஃபால்ட் இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகாலை வேளையிலே எழும்பி இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி காலையில் கையில் பைபிள் எடுத்து வாசித்து, அப்பா அந்த புதிய நாள் தந்ததுக்காக ஸ்தோத்திரப்பா அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து நீங்க ஜெபித்து புறப்பட்டால் அந்த நாள்ல கர்த்தர் உங்க கூட வருவார். கர்த்தருடைய பிள்ளைகள் காலை வேலை முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி வேணுமா, வளரலாம், எவ்வளவு நாள் வளரலாம். அதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி என்ன? நைட்டு சீக்கிரம் படுத்தா மட்டும்தான் காலையில எந்திரிக்க முடியும். சில குடும்பத்துலலாம் நைட் நேரத்தில் 6 மணி நேரம் 8 மணி நேரம் செல்போனை கையில் பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கை அப்படியே இருக்க கிடவுது. சில குடும்பத்துலலாம் ராத்திரி தூக்கமே வராது. நிறைய குடும்பத்தில் இந்த பிரச்சனை கிடக்கு. நைட் ஆனால் போதும் தூக்கமே வராது. காலையில் பார்த்தா நல்ல தூக்கம். அவரை எழுப்பி தான் விடணும். கஷ்டப்பட்டு வேற வழியே இல்லாமல் எந்திரிப்பாங்க. இப்படி நிறைய குடும்பம் இருக்கு. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் 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 அப்படின்னா எல்லாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர்ல எத்தனை குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருக்கு? கீழே கொஞ்சம் கமெண்ட் போடுங்களேன். இந்த சேனல் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு இல்லை அப்படின்னு ஏதோ ஒன்று கமெண்ட் போடுங்களேன், நானும் பார்ப்போம்ல. இதெல்லாம் ஏன் சொல்ல வேண்டியது அப்படின்னா, வாக்கு தத்துவம் சொன்னா ஆமேன் ஆமேன்னு போட்டுருவாங்க. ஆசீர்வாதம் சொன்னோடனே ஆமேன் ஆமேன்னு சொல்லி பெற்றுக்கொள்வாங்க. சத்தியத்தை சொல்லியாச்சு அப்படின்னா கீழே ஒரு கமெண்ட் வராது. மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் ஆசீர்வாதம், மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் சமாதானம், மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போதுதான் விடுதலை, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போதுதான் தீர்காயுசு, மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போதுதான் நித்திய ஜீவனுக்குள்ள போக முடியும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுத்தாதான் அடுத்த ஸ்டெப். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஞானஸ்தானமும் எடுக்கல, கையில பைபிள் எடுத்து வாசிக்கவும் இல்லை. ஆனா என் வீட்டுல எனக்கு இந்த பிரச்சனை 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 மட்டும் ஒரே பிரச்சனை மட்டும் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்கூல் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்கூல்ல போய் அட்ரஸ் எழுதி கொடுக்கணும், ஆதார் அட்டையில டீட்டெயில் கேட்பாங்க, வீட்டு அட்ரஸ் கேட்பாங்க, ப்ரூஃப் கேட்பாங்க, அவங்க சொன்ன பணத்தை அந்த ஸ்கூல்ல கட்டணும்,
சொன்ன நேரத்தில் கொண்டு போய் பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு விடணும். அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு தான் ஒரு கிளாஸ் பாஸ் ஆகும். 10 வருஷம் போனால் தான் 10 கிளாஸ் பாஸ் ஆகும். அதில் ஃபெயில் ஆகிடக்கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதல் ஸ்டெப் என்ன, செகண்ட் ஸ்டெப் என்ன, தேர்ட் ஸ்டெப் என்ன? நிறைய குடும்பத்தில் எனக்கு இன்னைக்கு அபிஷேகம் வேணும், இன்னைக்கு எனக்கு நான் அப்படியே பரலோகத்தை பார்க்கணும், எல்லாம் சரிதான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்டெப் ஸ்டெப்பா நிறைய குடும்பத்தில் பைபிளே வாசிக்கிறதே கிடையாது. எல்லாருடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல குறை இருக்கும். நான் குறைய சொல்ல வரல. கர்த்தருடைய பிள்ளைகள், உங்க வீட்டில் பைபிள் இருக்கா? கையில பைபிள் எடுங்களேன். என் வாழ்க்கையில 2014 கடைசியில எபனேசர் பாளையன்னு சொல்லி ஒரு பாஸ்டர்கிட்ட போய் ஜெபிச்சேன். என் வாழ்க்கையில விக்கிரத்தில் நான் எங்கெல்லாம் கட்டப்பட்டிருந்தேன், நான் என்னென்ன பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்லி மொத்தமாக சொன்னாங்க. அந்த நாளில் கர்த்தர் விடுதலை செய்தார். தேவநாம மகிமைப்படுச்சு. அதுக்கப்புறம் அநேக காரியங்களில் மாற்றம். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில் நான் முதல்ல கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் விடுதலை கிடைச்சதுக்கப்புறம் நான் முதல்ல கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். இதை ஏன் அவங்களுக்கு காலையில் சொல்கிறேன் அப்படின்னா, நான் விக்கிரத்தில் கட்டப்பட்டிருந்தேன், மாந்திரியத்தில் கட்டப்பட்டிருந்தேன், செய்வன கட்டில் கட்டப்பட்டிருந்தேன். பல லட்சங்கள் ஒரு மனுஷன்ட்ட கொடுத்து பணம் வரல. லாஸ்ட் அந்த மனுஷன் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது, எனக்கு மாந்திரியம் பண்ணியே பணம் வாங்கியிருக்கான். என் கையில பணம் வாங்கணும்னு சொல்லி எனக்காக ஸ்பெஷலா மாந்திரியம் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 2021 அந்த மனுஷன் இறந்தும் போயிட்டான். சூசைடு, வீட்டுக்குள்ளே தூக்கு மாட்டி செத்து போயிட்டாங்க. ஒரு மனுஷன் சாகணும் சொல்லி மாந்திரியம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் அந்த மாந்திரியம் அவனே கொண்டு போயிட்டு, என்னுடைய வாழ்க்கையிலே கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டேன், என் வாழ்க்கையில நிறைய மிஸ்டேக் இருக்கு. நான் நிறைய காரியத்துல மனம் திரும்பணும், நிறைய காரியத்துல பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா இஷ்டம் போல வாழ்ந்துட்டே இருந்திருக்கேன். இதையே உங்களுக்கு காலில் சொல்லித்தரேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி. ஐயா, கை கொள்ளும் போதுதான் எது தப்பு எது கரெக்ட்னு சொல்லி தெரியும். அதிகாலையில் இந்த செய்தி நீங்க கேட்குறீங்க, இந்த செய்தி உங்க வீட்டுக்குள்ள வருது. நீங்க காலையில பைபிள் எடுத்து கையில் எடுத்து வாசிக்கும் போது தெரியும். அங்க ஒரு வசந்த் கூட உங்க கூட பேசுவார். நீங்க நிறைய குடும்பத்துல சர்ச்சைக்கும் போற கிடையாது, கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் கிடையாது, மனம் திரும்புறதும் கிடையாது, பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளும் கிடையாது, ஞானஸ்தானம் எடுக்க கிடையாது. ஆனா என் வீட்டுல எனக்கு இந்த பிரச்சனை. நிறைய மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. அதனாலதான் நிறைய குடும்பத்துல பிரச்சனைன்னு சரியாக மாட்டேங்குது. ஒரு குடும்பத்துல பிரச்சனை சரியாகணுமா, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிங்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லிட்டாரு. உன் ஜெபம் பரலோகத்தில் வரணுமா, அங்க நான் தான் இருக்கேன். வானத்திலும் பூமியிலும், இந்த பூமியில உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா, இயேசு உங்க வீட்டுக்குள்ள வந்தா மட்டும்தான் ஆசீர்வாதம். வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட போட்டோ மாட்டி வச்சிருக்கிறாங்க, விக்கிர வழிபாடு வச்சிருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள இயேசு எப்படி வருவார்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. இயேசு வந்த வீட்டுல சமாதானம்ப்பா, இயேசு வந்த வீட்டுல விடுதலை, இயேசு வந்த வீட்டுல ஆசீர்வாதம். இயேசு உங்க வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா, உங்க வீட்டுல தேவையில்லாம ஏதாவது போட்டோ இருக்கா, தேவையில்லாம ஏதாவது விக்கிறதுல ஏதாவது காரியம் இருக்கா? அதை நீங்க தான் யோசித்து பார்க்கணும். ஒரு வீட்டுல ஆசீர்வாதம் சொல்லி ஆசீர்வாதத்துக்காக ஓடுறாங்க. ஆனா வீட்டுக்குள்ள பார்த்தா விக்கிரத்துக்குள்ள ஏகப்பட்டது இருக்கு. விக்கிரத்துக்குள்ள காரியம் ஏகப்பட்டது. அதெல்லாம் எடுத்துக்கொண்டு வெளியில கொண்டு போட்டாதான் அந்த வீட்டுக்குள்ள இயேசு வருவாரு. விக்கிரத்துக்குள்ள ஃபுல்லா வீட்டுல வச்சுட்டு, என் வீட்டுல எனக்கு பிரச்சனை தெரியாம சொல்லி ஓயாம உட்காந்து புலம்பிட்டே இருப்பாங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், அந்த ஒரு வேளை நீங்க ஆழமா பிடிக்கணும், யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இப்போ இவ்வளவு நேரம் நம்மளும் பேசணும்ல, இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன அர்த்தம் அப்படின்னா, கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அவங்க கை கொள்ளும் போது
கர்த்தர் உங்க கூட இருப்பார். இப்ப நீங்க கை கொள்றீங்க அப்படின்னா உங்க கூட இயேசு இருப்பார். இல்ல பிரதர் நாங்க கை கொள்ள மாட்டோம், நாங்க கட்டளையெல்லாம் நாங்க கீழ்ப்படிய மாட்டோம் அப்படின்னா இயேசு எப்படி கூட இருப்பார்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. நார்மலா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போயிருந்தாங்க. மற்ற 6 நாள் வீட்டுல போய் பார்த்தா நல்ல படம் பார்க்கறது, நல்ல நாடகம் பார்க்கறது, கையில செல்போன் எடுத்து ஒரு 3 மணி நேரம் 6 மணி நேரம் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறது. அந்த 3 மணி நேரம் 6 மணி நேரத்துல பைபிள் எத்தனை அதிகாரம் வாசித்திருக்கலாம்? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இப்ப கர்த்தருடைய கிருபையினாலே தேவன் அருளிய மினிஸ்டர் மூலியமா ஏகப்பட்ட குடும்பத்துல செய்தி கேட்கறீங்க. டீச்சிங் காலிங், அதனால பிரச்சனை இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றது, ஆவியான என்னென்ன பேச சொல்றாரோ அப்படியே பேசிட்டு இருப்போம். உங்களுக்கு ஒரு மனமாற்றம், ஒரு விடுதலை, ஒரு சந்தோஷம், சமாதானம், பரிபூரணம் இதெல்லாம் பெற்றுக்கொண்டீங்களா? உங்க குடும்பத்துக்குள்ள அதெல்லாம் இருக்கா? அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது கேட்டால், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து. ஒரு குடும்பத்துல ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னா அவங்க சீசரா இருக்கணும். ஒரு குடும்பத்துல ஒரு சர்ச்சைக்கு போயிட்டே இருந்திருக்காங்க, ஞானஸ்தானம் இன்னும் கொடுக்கவே இல்லை. அப்ப ஏன்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க யாருக்காவது ஒருத்தவங்க சுவிசேஷம் சொல்லி அவங்கள சர்ச்சுக்குள்ள கூட்டுவாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு நாங்க ஞானஸ்தானம் தரோம் அப்படின்னா. அப்ப ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்க போய் மற்றவங்க சுவிசேஷம் சொல்லி அவங்க மனம் திரும்பி உள்ள வரணும். சீசர் ஆனதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? அடுத்தவங்களை போய் சுவிசேஷம் அறிவிக்கணும். கடைசி காலத்துல சுவிசேஷம் அறிவிக்கிற குடும்பத்தை பார்க்க முடியல. நான் சொல்றது உண்மையான காரியம். ஒரு வாலிப பையன், வாலிப பிள்ளைகள் ஒரே செல்போன் தான். சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு ஆள் கிடையாது. வயசான பாட்டி தாத்தா, ஒரு 40 வயசு மேல்பட்டவங்க, 50 வயசு மேல்பட்டவங்க, 60 வயசு மேல்பட்டவங்க, அவங்க தான் நிறைய இடத்துல சுவிசேஷம் அறிவிச்சிட்டு இருக்காங்க. கடைசி காலத்துல அடுத்த தலைமுறை செல்போன்லயும் உலகத்துல கம்ப்யூட்டர்ல வேற வெப்சைட்ல தேவையில்ல இடத்துல போய் மூழ்கி போய் கிடக்குறாங்க. புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் சீசர் ஆக்கணும் அப்படின்னா இது எல்லாரும் மேல விழுந்த கடமை. யாரெல்லாம் கிறிஸ்டியன் 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 நான் வேலைக்காரங்க அப்படின்னு எந்தெந்த நாட்டுக்குள்ள நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறோமோ, நம்ம எல்லாரும் மேலேயும் விழுந்த கடமை சுவிசேஷம் அறிவிக்கணும். நம்ம எல்லாரும் மேலேயும் விழுந்த கடமை சுவிசேஷம் அறிவிக்கணும். சுவிசேஷம் அறிவிக்கிறது நம்ம எல்லாரும் மேலேயும் விழுந்த கடமை. ஒரு பாவி நரகத்துக்கு நேரா போயிட்டு இருக்கான். நம்முடைய பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து ஜீவனை தந்து விட்டார். அவரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு விடுதலை கிடைக்கி, நமக்கு ரட்சிப்பு கிடைக்கி, நம்ம பாவத்தை மன்னிக்கிறாரு, நம்ம சாபத்தை நீக்கிறாரு. நம்முடைய பாவத்துக்காக அவர் மரித்து வேத வாக்கின்படி அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் சொல்லி சுவிசேஷம் நாம் அறிவிக்கும் போதுதான் அதுல ஒருத்தங்க கேட்டு ஏன் பாவத்துக்காக இயேசு மரித்தார் அப்படின்னு சொல்லி இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது அவங்களோட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து விடுதலை செய்கிறார். சுவிசேஷம் அறிவிக்கிற எல்லாரும் மேலும் விழுந்த கடமை. சர்ச்சில் போய் ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சொல்லி போனா ஒரு ஆத்துமா கூட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. அது வெறிய ஞானஸ்தானம் கொடுக்காம வச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியில் சீசராக்கி, ஞானஸ்தானம் எடுத்த எல்லாருமே சீசரா இருக்கிறோமா? இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தினாலே நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம். நம்ம வாழ்க்கையில பழைய சுபாவங்கள், பழைய பாவங்கள், ஜென்ம சுபாவங்கள் ஏதாவது தொடருதா? அதை நம்ம எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, சின்ன வயசுல எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா நாடகம் படம்லாம் பார்ப்பாங்க. நாங்களும் அப்ப பார்த்துட்டு இருந்தோம். ஞானஸ்தானம் எடுத்தோம். கொஞ்ச நாள் பார்க்காம இருந்தோம். இப்ப வீட்டுல எங்களுக்கு பகல்ல போர் அடிக்கி,
வேற ஒரு வேலையும் இல்லை. அதனால நாங்களும் அப்படியே படம் நாடகம் அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் நமக்குள்ளே மனமாற்றம் எங்க போச்சு? நான் சொல்றது உண்மையா பொய்யா? ஏன்னா காலம் கடைசியா இருக்கு. அவங்கவங்கள பார்த்து மனம் திரும்பி கையில பைபிள் எடுத்து வாசித்து தேவனோட வார்த்தை கீழ்ப்படிந்தா மட்டும்தான் நித்திய ஜீவனுக்கு போய் சேர முடியும். 24 மணி நேரம் யாரையும் பாதுகாக்க முடியாத கர்த்தரை விட்டு தள்ளி போற பாவங்கள் 1000 பாவங்கள் உலகத்துக்குள்ள இருக்கு. அதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போறோம்? நம்ம கையில பைபிள் எடுத்து வாசித்தா தானே. ஒரு குடும்பத்துல ஒரு ஜெபகுறிப்பு வருது, 28 வயசு அப்படிங்கிறாங்க. சரி 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 எல்லாம் கேட்டேன். கிறிஸ்டியன் தானே? ஆமா. கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? இல்ல அப்படிங்கிறாங்க. பிரச்சனை வந்தோடனே பாஸ்டர்ட்ட ஓடி வந்துட்டாங்க. ஆனா வீட்டுல இருக்க பைபிளை வாசிக்க மாட்டேங்காங்க. நிறைய குடும்பத்தில் அப்படிதான் இருக்கு. நிறைய டிகிரி எல்லாம் படிக்க ஆரம்பிச்சாச்சு, நிறைய டிகிரி வாங்கியாச்சு. ஆனால் ஒரு தடவை கூட பைபிளை வாசித்து முடிக்கிற எத்தனையோ கிறிஸ்டியன் இருக்கிறாங்க. அது ஒரு வேதனை. ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, ஆனா சீசரா மாறாம இருக்காங்க. அது ஒரு வேதனை. சில குடும்பத்துல ஞானஸ்தானம் எடுத்தது மறந்து விக்கிரத்துல போயிட்டுருக்காங்க. அது ஒரு வேதனை. சில குடும்பத்துல பிதா குமாரன் பரிசுத்த நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் பழைய சுபாவம் பழைய வாழ்க்கைக்குள்ள போறாங்க. அது ஒரு வேதனை. சில குடும்பத்துல ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, ஆனால் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் கற்பனையை கை கொள்ளாம இருக்காங்க. அது ஒரு வேதனை. சில குடும்பத்துல எத்தனைதான் பிரசங்கம் கேட்டாலும் மனம் திரும்பாம துணிகரமா வாழ்றாங்க. அது ஒரு வேதனை. சில குடும்பத்துல கர்த்தருடைய வருகையில காணப்படணும், அக்கறை இல்லாம இருக்காங்க. அது ஒரு வேதனை. சில குடும்பத்துல ரட்சிப்பை மறந்து பழைய வாழ்க்கைக்குள்ள போயிட்டாங்க. அது ஒரு வேதனை. சில குடும்பத்திலே 1ஆம் தேதி ஆயிட்டுனா போதும், கரெக்டா வாக்குத்தத்தம் கேட்டுருவாங்க. ஆனால் 31 நாளும் பைபிளை வாசிக்காம இருக்குங்க. அது ஒரு வேதனை. பிரச்சனை வந்துட்டு அப்படின்னு பாஸ்டர் ஓடி வருவாங்க. ஆனால் தேவனை மறந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது ஒரு வேதனை. இதெல்லாம் அவங்களுக்கு ஏன் காலில் சொல்லி தரேன் அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை நேசிக்கிறோமா? பணம் சம்பாதிக்கணும், நகை வேணும், வீடு கட்டணும், கார் வேணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், எத்தனை காரியத்துக்கு எத்தனை பிளான் பண்றாங்க. வேதத்தை வாசிக்க தியானிக்க உங்க வீட்டுக்குள்ள ஒரு பிளான் பண்ணிட்டீங்களா? தேவனோட வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்களா? அழகா எழுதப்பட்டிருக்கு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கூட இருக்கிறாரா? கர்த்தர் கூட இருந்தா நிறைய பாவம் செய்ய மாட்டாங்க. என் வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட அனுபவம்னு சொல்லிட்டு வருவேன், பழைய வாழ்க்கைன்னு சொல்லிட்டு வருவேன். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என் இதயத்திலேயோ என் கண்ணுலையோ என் சிந்தனையிலையோ என் நினைவுலையோ ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துச்சுன்னா ஹார்ட் படபட படபடன்னு துடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு பயம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். சில நேரத்துல வயித்தாலே போயிடும். பயம், கர்த்தருடைய வார்த்தையை விட்டு மீறும் போது ஒரு பயம் வந்துடும். அந்த அனுபவம் இருக்கா? ஆவிக்குரிய வாழ்க்கையில சின்ன மிஸ்டேக் ஆயிட்டு அப்படின்னா ஒரு பயம் இருக்கா? பைபிள் வாசிக்கலன்னா ஒரு வேதனை இருக்கா? ஐயோ நான் பைபிள் வாசிக்காம வாழ்ந்துட்டு இருக்கிறேனே ஒரு வேதனை இருக்கா? நான் ஜெபம் பண்ணாம வாழ்ந்துட்டு இருக்கேன் ஒரு வேதனை இருக்கா? எல்லாருக்கும் என்ன தெரியுமா வேதனை? என் வீட்டுல எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, என் குடும்பத்துல இந்த பிரச்சனை இருக்கு, அதை மட்டுமே எப்ப பார்த்தாலும் புலம்பிட்டே இருப்பாங்க. வயசான பாட்டி மாதிரிதான் புலம்பும். ஆனா இன்னைக்கு எல்லாரும் வீட்லயுமே ஒரு என் வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனை, என் வீட்டுக்குள்ள இந்த பிரச்சனை. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஏதோ ஒரு காரியத்துல ஒரு பிரச்சனை வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நீங்க போற சர்ச்சில்
வசனத்தை கை கொள்ள சொல்லி தராங்களா? அது கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும். ஏன்னா சில சர்ச்சில் பைபிள் கொண்டு வரல, கொண்டு வந்திருக்காங்க, அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. இப்ப கடைசி காலத்துல இப்ப அப்படிதான் பிரசங்கம் போயிட்டு இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய சர்ச்சைக்கு போறீங்களா? அதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நீங்க போற சர்ச்சில் கட்டளையிட்ட யாவையும் கை கொள்ள உங்களுக்கு சொல்லி தராங்களா? எல்லாமே கேள்விதான் கேட்டுட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நீங்க போற சர்ச்சில் கை கொள்றதுக்கு உங்களுக்கு உபதேசிக்கிறாங்களா? உங்களுக்கு போதிக்கிறாங்களா? இதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்சா மட்டும்தான் நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றீங்களா? இன்னும் பழைய வாழ்க்கையில வாழ்றீங்களா? இல்ல சும்மா ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி ஒரு கிறிஸ்டியன் வாழ்க்கை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு டாபிக் எடுத்து பேசுவோம். இன்னைக்கு ஏகப்பட்ட கேள்விதான் நான் கேட்டிருக்கேன். இவ்வளவு காரியம் ஒரு வீட்டுக்குள்ள நார்மலா நடந்துட்டு இருக்கு. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அவர் கூட தான் இருப்பார். அவர் கூட தான் இருப்பார். ஆனால் நம்ம யாரோட பழகுறோம்? நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் என்ன? நம்முடைய ஐக்கியம் யாரோட இருக்கு? அவங்க நல்லவங்களா? அவங்க கெட்டவங்களா? இல்லை பரிசுத்தவான்களோட இருக்கா? இல்லை கையில் பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு இருக்கிறோமா? இல்லை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜோம் பண்ணுறோமா? அப்படி இல்லைன்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செல்ஃபோனில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறோமா? ஏன்னா சில குடும்பத்தில் ஞானஸ்தானம் எடுக்கலன்னாலும் அக்கறை இல்லை. மனம் திரும்புறதுக்கு இப்போ யாரும் போதிக்கிறது ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. கையில் பைபிள் எடுத்து சொல்லி கொடுக்குற ஆட்களும் ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. ஒரு வாக்குத்தத்தம் கேட்குறாங்க. சில குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாத மெசேஜ்லாம் கேட்குறாங்க. ஆனால் அது பின்னக்குட்டி தேவன் எத்தனை மறைபொருள் வச்சிருக்காரு, எவ்வளவோ மனம் திரும்ப சொல்லியிருக்காரு. உங்கள் வீட்டில் கையில் பைபிள் இருந்தால் தயவு செய்து கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. ஏன்னா சில குடும்பத்தில் பைபிள் எடுத்து வாசிக்காமல் அப்படியே வாழ்ந்து அப்படியே பரலத்து பேர்லாம் நினைக்கிறாங்க. நியாயத்திற்கு நல்ல கணக்கு கேட்பாரு. இப்போ நிறைய குடும்பத்தில் காலில் எழுந்திரிச்சோடனே ஒன்று செல்ஃபோன் ஆன் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா டிவி ஆன் பண்ணிடுவாங்க, அப்படி இல்லைன்னா ஸ்பீக்கர் ஆன் பண்ணிடுவாங்க. கேட்டால் எங்கள் வீடு கிறிஸ்டியன் வீடு அப்படிம்பாங்க. ஆனால் வீட்டில் பார்த்தா குடும்ப ஜெபம் இருக்க, கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, முழங்கால் நின்று ஜெபம் பண்ண மாட்டாங்க. கேட்டால் நோ டைம் அப்படிம்பாங்க. பணம் சம்பாதிக்க டைம் இருக்குது, கார் வாங்க டைம் இருக்குது, சொத்து சேர்க்க டைம் இருக்குது, நகை வாங்க டைம் இருக்குது. ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க டைம் இல்லை. இவ்வளவு காரியம் இருக்குது. இதெல்லாம் நம்ம எப்படி புரிந்து கொள்ள போகிறோம்? நம்ம வீட்டில் எத்தனை மிஸ்டேக் இருக்குது. என் வாழ்க்கையில் நான் வியாபாரத்தில் இருக்கும்போது பணம் 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 பணம், வியாபாரத்தில் இருக்கும்போது சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும், அவ்வளோதான். ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும், கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும், கையில் பைபிள் எடுத்து வாசிக்கணும் ஏவப்படவே இல்லை. ஆனால் ஒரு நாள் நடு ரோட்டில் நின்னேன், கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். இந்த நிமிஷம் வரையே உயிரோட இருக்கேன். கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா இருக்கும்போது கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. கடைசி காலத்தில் இதோட உக்கிர கோபம் தான் வெளிப்படும். ஏன்னா எங்கே பார்த்தாலும் விபச்சாரம், எங்கே பார்த்தாலும் வேசித்தனம், எங்கே பார்த்தாலும் மதுபானம், எங்கே பார்த்தாலும் கஞ்சா, எங்கே பார்த்தாலும் தவறான பழக்க வழக்கங்கள், தவறான ஃப்ரெண்ட்ஷிப்பு, யாருடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியதே கிடையாது, சர்ச்சைக்கும் போகிறது கிடையாது, ஓரினை சேர்க்கை, தேசத்துக்குள்ள எத்தனையோ சாபங்கள். இதுக்கு பின்னாடி தேவனுடைய உக்கிர கோபம் தான் வெளிப்படும். இப்படிப்பட்ட காலத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம ஒருவேளை தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து மனம் திரும்பி பரிசுத்தமா வாழ்ந்தால், உண்மையா வாழ்ந்தால், நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம மூலியமாக அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அதனால செய்தி கேட்கும்போது சில வார்த்தை ஆழமா இருக்கும். உங்களோட பேசியிருக்கிறார், அர்ப்பணிங்க, கையில பைபிள் எடுங்க, ஜெபம் பண்ணுங்க,
கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கலாம் அன்பு நல்ல பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. வேதத்தினுடைய மகத்துவங்களை எளிகையில் கொடுத்தீங்கப்பா. அதை நாங்கள் தியானித்து அதன்படி வாழ்ந்து உண்மையாக வாழ்ந்து பரிசுத்தமாக வாழ்ந்து நீதியை பின்பற்றி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று என் கையில் எழுதி கொடுத்துட்டீங்க. எங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் குறை இருக்கோ அதெல்லாம் மன்னிங்கப்பா. அந்த நாளைக்கான சில கிருபைக்கா நன்றிப்பா. உங்கள் நாமம் மட்டும் மேம்படட்டும். ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்க. ஞானஸ்தானம் யாரெல்லாம் எடுக்காமல் இருக்காங்களோ ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு கிருபை செய்யுங்க. வேதத்தை இதுவரைக்கும் யாரெல்லாம் வாசிக்காமல் இருக்காங்களோ வாசிக்க கர்த்தர் கிருபை தாங்க. யாரெல்லாம் ஜெபிக்காமல் வாழ்ந்து இருக்காங்களோ ஜெப அபிஷேகம் தாங்க. துதிக்கிற அபிஷேகம் தாங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ண விட்டோம். புது கிருபையால் நிரப்புங்க. புது வல்லமையால் நிரப்புங்க ராஜா. புது அபிஷேகம் தாங்கப்பா. சத்துருக்குள்ள மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்க. கல்லான இதயத்தை எடுத்து போட்டுருங்கப்பா. சதையான இதயத்தை தாங்க. உணர்வுள்ள ஆவித்தாங்க. கொழுந்துடைய அக்னியோட உள்ளத்துல பட்டு விடிட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் எல்லா குடும்பம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் நாமத்தினால் பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படட்டும். ரட்சிப்பின் வசதி தாங்க ராஜா. நீதியின் சால்வை தாங்க. துதியின் அபிஷேகம் தாங்க ராஜா. கிருபையின் வரலாறு நிரப்புங்க. ஞான வரலாறு நிரப்புங்க. தீர்க்க தரிசனம் வரலாறு நிரப்புங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்காக பிதானிடத்துல பரிந்து பேசுறீங்கப்பா. என் பிள்ளை இன்னைக்கும் மனம் திரும்பிடும், இன்னைக்கும் மனம் திரும்பி சொல்லி எத்தனையோ குடும்பத்துக்காக பிதானுடைய வலது பட்சத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கீங்கப்பா. உங்க பாத பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நாங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும். நாங்க எல்லாரும் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும். நாங்க எல்லாரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும்ப்பா. மிகுந்த கனி கொடுக்குற பிள்ளையெல்லாம் மாறணும். அந்த கிருபை தாங்கப்பா. உங்க பாதபில் அர்ப்பணிக்கிறவங்க குறைகள் குற்றங்களை மன்னிங்கப்பா. எந்தெந்த வீட்டுக்குள்ள விக்கிர வழிபாடு இருக்கோ அதை சீ என்று வெறுத்து இயேசுவை ஆவியோடு உண்மையோடு தொழுகளுடைய கிருபை தாங்கப்பா. அப்பேற்பட்ட காலங்கள் அப்பா அந்த நாளில் எங்களுக்கு அந்த கிருபைக்கா நன்றி. தேவன் அன்பாவே இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அன்பான தேவனை நாங்கள் எப்படி தொழுது கொள்கிறோம் என்று பரலோகம் பார்த்து கொண்டிருக்குப்பா. எங்க வாழ்க்கையில என்னெல்லாம் குறை இருக்கோ அந்த எல்லா குறைகளெல்லாம் மன்னிச்சிருங்க. மன்னித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தர் பொறுப்படுத்தவங்க கற்பகனியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்கி ஆசுறீங்க. மாசமா இருக்காங்க தாயும் பிள்ளையும் ஆசுறீங்க. டெலிவரி பொறுப்புறாங்க. பரம் வைத்தியர் கூடங்க. பிள்ளையோட வாழ்க்கையில் வயசு அதிகமாகிட்டு போகுது. ஏற்ற துணையை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் டைவர்ஸ் கோர்ட்டு கேஸ்களில் பல பிரச்சனைகள், மதுபான அடிமைகள், விக்கிர வழிபாடு, பிள்ளி சுனியம், மாந்திரிக ஏவல்ல கட்டப்பட்ட நிலைமை, அந்த எல்லா செத்த கிரிகளும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும்ப்பா. தேவன் அருளி அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். 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 பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க நாம மையப்படட்டும். எந்த குடும்பத்திலே இதயத்துல பாரத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா பாரத்தையெல்லாம் நீக்கி போட்டுருங்கப்பா. எல்லா பாரத்தையெல்லாம் நீக்கி போட்டுருங்க. உங்க நாம மையப்படட்டும். உமக்கு பிரியமானபடி வாழ உங்களோட ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை எல்லாவற்றும் அர்ப்பணிக்கிறோம். பிதா குமார் பரிசு நாமத்துல முத்திரை போடுங்க ராஜா. உங்களோட ரத்த கொட்டைகள் வேலை அடைங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் 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 கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும். யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்களோ திருநாள் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிங்க. கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிங்க. மிஷினரிமாருக்காக அறியும்பா. யாரெல்லாம் கிராம ஊழியம் பார்க்குறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்க. யாரெல்லாம் முழு நேரம் ஊழியம் பார்க்குறாங்களோ அவங்களோட தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்கப்பா. கர்த்தர் சந்திங்க. வேற வேற தேசத்துக்குள்ளே வேற வேற சூழ்நிலையில இணைந்திருக்காங்கப்பா. அவங்க இதயத்துல என்னென்ன பாரம் இருக்கு அந்த பாரத்தை எல்லாம் நீக்கி போடுங்க. நிறைய குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்ந்துட்டு இருக்காங்கப்பா. கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேங்காங்கப்பா. அந்த பிள்ளைகள் கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற குடும்பம் கர்த்தர் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆசீர்வதிக்கப்படட்டும். ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில் ஐசியூல இருக்காங்க.
சரீரத்தில் எத்தனையோ பலவீனம் இருக்குப்பா. எல்லா பலவீனத்தையெல்லாம் உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து பரிபூர்ணமா சுகமாக்கித்தாங்க. உங்களுடைய தழும்புகளால சுகமானீர்கள் வேதம் சொல்லுது. பரிபூர்ணமா சுகமாக்கித்தாங்க. முதியோர்லத்துல இருக்காங்க, ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்க, வேற வேற இடத்துல தங்கி இருக்காங்க, தனிமையா இருக்காங்க, திக்கற்ற பிள்ளை இருக்காங்க, சில குடும்பத்துல விதவையா இருக்காங்க, சில குடும்பத்துல கைவிடப்பட்ட நிலைமை, எல்லாரையும் உங்களுடைய கரத்துல பண்ணிடும். வீடு வாசல் இல்லாமல் எத்தனையோ குடும்பத்துல தங்கிட்டு இருக்காங்கப்பா. எல்லாரையும் உங்களுடைய கரத்துல பண்ணிடும். எல்லாரையும் உங்களுடைய கரத்துல பண்ணிடும். எந்த நாட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ எல்லா ஜனங்களையும் கர்த்தர் கரம் தொட்டு ஆசீர்வதிக்கணும். ஷிகாதுட்டோ லாகா ஷகதன கந்தோட்டோ ரபல ரத்தோட்டோ நமக்கர சந்தோட்டோ ரபக் உதுவிக்கணும். எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த நாளில் இதயத்துல பாரத்தோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க. கடன் பிரச்சனையில போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரே கொடுன்னு ஆசிரியங்க. வேற வேற தேசத்துக்குள்ளே உள்ளத்துல பாரத்தோடு வேதனையோடு நிந்தையோடு அவமானத்தோடு பலவிதமான பிரச்சனையோடு வாழக்கூடிய ஜனங்கள் உண்டு. அந்த ஜனங்களுக்கு ஒரு விடுதலை கட்டிடுங்க. ஆசீர்வாதத்தை கட்டிடுங்க. வீடு கட்டிட்டு இருக்காங்க, தடையில்லாமல் வீடு கட்டி முடிக்கிறதுக்கு கிருபை செய்யுங்க. நிறைய குடும்பத்துல பர்சனல் லோன், பிசினஸ் லோன், ஹோம் லோன், குழுக்குள்ள பணம், இன்னுமாக அப்பா ஃபைனான்ஸ்ல வாங்கினது, கிராம லோன், எத்தனையோ லோன் இருக்குப்பா. இந்த எல்லா லோன் அடைக்கிறத கிருபை செய்யுங்க. அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்குற பிள்ளைகளை மாத்தித்தாங்க. சில குடும்பத்துல நைட் நேரத்துல தூக்கம் வராமல் காலையில லேட்டா தூங்குறாங்கப்பா. அந்த குடும்பத்துக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்கோ கர்த்தர் மாற்றி கொடுங்க. காலை வேளையில சீக்கிரமா எழும்பி ஜெபிக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிங்க. தாகத்தோடு இருக்கிறாங்க, பரிசுத்தாவிலாம் நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க. உங்களுடைய அப்போ அவங்க பிள்ளைகள் மேல வைங்க ராஜா. எல்லா குடும்பம் பாத்திரம் நிரம்பி வெளியிட்டும். அதிகால வேளையில ஜெபிக்கிற குடும்பம் பாத்திரம் நிரம்பி வெளியிட்டும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் நிரப்புங்கப்பா, நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. யாரெல்லாம் அர்ப்பணிக்கலாம் நிரப்புங்கப்பா, நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. வல்லமையெல்லாம் நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க ராஜா. நிரம்பி வெளியிற பாத்திரமா மாறட்டும். எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. சில குடும்பத்துல தாழ்த்துறாங்கப்பா, கண்ணீர் வடிக்கிறாங்க. இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, யார்கிட்ட போய் சொல்ல? உங்க பாதவுள்ள கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. உங்க பிள்ளைகளோட கர்த்தர் கூட புறப்பட்டு போங்க. இந்த நாள்ல கர்த்தர் கூட புறப்பட்டு போய் அந்த உபத்திரத்தை மாற்றி கொடுங்க. சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற குடும்பத்தை எழுப்புங்க. தேவனர்கள் எப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி நம்மளோட கருத்துல அப்படிடும். இன்னுமாக ஆசிரியங்க. எல்லா தேசத்திலும் சுவிசேஷம் கொண்டு போய் அதை கிருபை செய்யுங்க. அடியே நம்மளுடைய கருத்துல அப்படின்னுப்பா. எந்தெந்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ தேவைகளை சந்திங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கா ஸ்தோத்திரம். ஸ்கூல் ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் கட்டணுக்கு அதை கிருபை செய்யுங்க. நிறைய காரியத்திலே இன்னும் குறை இருக்கு. அந்த குறைகளெல்லாம் நிறைவாக்கித்தாங்க. தேவ ஞானத்துல தேவ புத்திலாம் நிரப்பு ராஜா. எக்ஸாமுக்கு யாரெல்லாம் ஆயத்தமா எடுக்கணும் நல்ல மார்க் எடுங்க கிருபை செய்யுங்க. கால வேளையிலே வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, நர்ஸ் ஜெபிக்கிறாங்க, சிறுபிள்ளை முதற்கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவங்களோட தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும். இந்த நாளிலும் முன்னும் பின்னுமா தேவதும் நிப்பாட்டி கர்த்தரே பாதுகாத்து கொள்ளுங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். தேவ சித்தத்துக்குள்ள நாங்கள் வரணும். தேவனுக்கு பிரியமானபடி வர வேண்டும். எங்க வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியம் இருக்கக்கூடாதுப்பா. எங்களுக்குள்ள பிதா, குமாரன், பரிசுத்தவாவிகள் மட்டும்தான் இருக்கணும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. நாமமே விடட்டும். துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் இந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். 9363064181 நம்பர் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் எங்கள் ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.
நைட் நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.